ஏண்டா டேய், அண்ணன் கூட நான் 10 வருஷமா இருக்கேன். ஒரு நாள் கூட அவர் இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டதில்லை. ஏனண்டா அவர் என்ன மட்டும் இல்ல, உன்னை அவர் சுத்தி இருக்கிற எல்லாரையும் நல்லா தான் வச்சிருக்கிற. ஆனா நேற்று வந்த நீ அவரிடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டது தப்பில்ல. ஆனா அதுக்கு நீ கடுமையா உழைக்கணும். அதை விட்டுட்டு அண்ணனுக்கே துரோகம் பண்ணிட்டியே. இன்னும் ஒரு புல்லட்லயே கொல்றதா இல்ல சித்திரவதை செஞ்சு கொல்றதா? ஒரு அண்ணன்கிட்டயே போன் பண்ணி கேட்போம். சொல்லுடா. அண்ணா, ஆளை பிடிச்சாச்சு. இப்ப என்ன பண்ண? அவன் பண்ண வேலைக்கு அவன் சாக வேண்டியவன் தான். ஆனா இப்ப கிட்டடியில தான் அவனுக்கு கல்யாணம் ஆச்சுதில்ல. ஆமா. அவனை விட்டுடு. விட்டுடவா? சொன்னதை மட்டும் செய். அவனை விட்டுடு. நான் ஒரு முக்கியமான வேலையில் நிற்கிறேன். போனை வைக்கிறேன். பாய். டேய், உனக்கு ஆயுசு கெட்டிடா. அண்ணா உன்னை விட சொல்லிட்ட. பிழைச்சு போ. அண்ணா, எனக்கு ஒரு டவுட். ஒருத்தன் தப்பு பண்ணினான்டா அவனை தண்டிக்கிறீங்க. அதுவே கல்யாணம் பண்ண ஒருத்தன் தப்பு பண்ணா மன்னிச்சு விடுறீங்க. ஏன்? ஏனென்றா கல்யாணம் பண்றதே அவனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய தண்டனை தான். அதை விட பெரிய தண்டனையை என்னால கொடுக்க முடியாது. சோ கல்யாணம் பண்றதே தப்புன்றீங்களா? கல்யாணம் பண்றது தப்பில்லை. ஆனா யார கல்யாணம் பண்றோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏண்டா அதுலதான் நம்ம எதிர்காலமே இருக்கு. அதுக்கு ஏன் அழுகுறீங்க? நான் எங்கடா அழுகிறேன்? நான் வெற்ற இந்த வெங்காயம் தாண்டா என்ன அழ வைக்குது. வெளியில தான் நான் ஆளை விட்டுற ரவுடி. வீட்டுல வெங்காயம் விட்டு என்னை பார்த்தா என்னை சிரிப்பு வருது. சரி சரி, என் பொண்டாட்டி விட நேரமாச்சு. அந்த தக்காளியை ஃபாஸ்டா விட்டு வந்து கத்த போறேன்.